வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம். தற்போதைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் 15 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி மாற்றம். பல்வேறு துறைகளில் 15க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்தும் தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடல். உரிய அனுமதியின்றி கனிமங்கள் ஏற்றி சென்ற 469 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் TK பிரபு தகவல். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்களை புதிதாக சேர்க்க இலக்கு. நடப்பாண்டில் இதுவரை 1,52,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. நான்கு லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டது. எல்லா தரப்பு மாணவர்களையும் இன்க்ளூசிவாக அரவணைத்து சேர்த்து போகக்கூடிய ஒரு இடமாக அரசு பள்ளிகள் இருக்கு. அப்படி பெரிய அளவில் வித்தியாசம் இல்ல, நெக் டு நெக் தான் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் பணியிடை நீக்கம். அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற் காவலர்களை பணி நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடாது எனவும் ஆவேசம். கண்டிப்பாக முதல்வர் எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. இவர் தேவையில்லாமல் அரசியல் காரணங்களுக்காக சிவகுமார் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. ஸோ அதை அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்கு. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும் இருக்கு. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அரசு துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி தாவேகாவில் இணைந்தார். அமைச்சர் N ஆனந்தை நேரில் சந்தித்து தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். தனது MLA பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களுடன் CV சண்முகம் சந்திப்பு. மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தொடர்வேன் என CV சண்முகம் உறுதி. என்னை நம்பி என்னை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் துணையாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன், போராடுவேன். அது மட்டுமில்லை, நான் தேர்தலிலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அரசாங்க கோரிக்கை மட்டுமில்லை, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்னை தயங்காமல் கேளுங்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பக்கமாக சட்டம் ஒழுங்கு குறித்து பஞ்ச் டயலாக் பேசியவர் முதலமைச்சரானதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என்ற நிலை உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். பள்ளி சீருடையுடன் மாணவ மாணவிகள் தத்தம் இருப்பிடத்தில் இருந்து பயிலும் பள்ளி வரையிலும் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவிப்பு.
தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது முதலமைச்சர் விஜயின் நோக்கம். ஊழல் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய பாட புத்தகங்களில் விழிப்புணர்வு. புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் டீ தூள், உப்பு என மக்கள் கேட்கும் பொருட்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி எதையும் விற்கக்கூடாது என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அமைச்சர் வெங்கடரமணன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. நெல் விதை மானியத்தை மத்திய அரசு தொடர வேண்டும். மாதாந்திர ஒதுக்கீட்டின்படி உரங்கள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும். நுண்ணீர் பாசன திட்டத்திற்கான மத்திய நிதியை உயர்த்த வேண்டும் என தேசிய வேளாண் மாநாட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் வலியுறுத்தல். இருபத்தி 2 தமிழக அமைச்சர்களுக்கு அரசு பங்களாக்கள் ஒதுக்கீடு. அமைச்சர் அருண்ராஜுக்கு முல்லை இல்லம் ஒதுக்கீடு. அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு தாமிரபரணி இல்லம் ஒதுக்கீடு. அமைச்சர் வன்னியரசுக்கு சாமந்தி இல்லம் ஒதுக்கீடு. அமைச்சர் காந்திராஜுக்கு சிறுவாணி இல்லம் ஒதுக்கீடு. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் இடதுசாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் ஊசலாட்டம் கூடாது என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேச்சு. கட்டுமான நிறுவன உரிமையாளரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தாத வழக்கில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என தெரிந்தே பயன்படுத்தியுள்ளார் என ஐபிஎஸ் அதிகாரி அருணுக்கு கண்டனம். கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது? சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் பணம் கொடுத்தால் கடவுளை கட்டியணைக்க முடியுமா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுக்காக கடவுள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் வருகைக்காக கூடுதல் நேரம் நடை திறந்து வைக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நெல்லையில் மென்பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரிக்கு 10 நாள் நீதிமன்ற காவல் விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை ஐடி போன்ற அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது மத்திய அரசு. பினராயி விஜயனுக்கு எதிரான ரெய்டுகளை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துவது, மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்துவது, இது மிரட்டுகின்ற வேலை. மத்திய அரசு மிரட்டுகின்ற வேலை. இதற்கு என் பலத்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டை ஐஐடி அருகே அமைச்சர் முகமது பர்வேஷ் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு. சுமார் 20 நிமிடம் நீடித்த மின்வெட்டுக்கான காரணம் குறித்து கண்டறிய முடியாமல் இங்கும் அங்கும் ஓடிய மின்வாரிய அதிகாரிகள்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே வாகன தணிக்கையின் போது போலீசார் மது போதையில் இருந்ததாக புகார். சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பரபரப்பு. ட்ரிங்க்ஸ்ல இருப்பீங்க சார்? நீங்கள் ட்ரிங்க்ஸில் எப்படி சார் இருக்கீங்க டியூட்டி டைமில்? உங்களை தான் பேசுகிறேன். டியூட்டி டைமில் எப்படி ட்ரிங்க்ஸில் இருக்கீங்க? ஆமாம், எப்படி ட்ரிங்க்ஸில் இருப்பீங்க சார்? நீங்கள் ட்ரிங்க்ஸில் எப்படி சார் இருக்கீங்க டியூட்டி டைமில்? உங்களை தான் பேசுகிறேன். டியூட்டி டைமில் எப்படி ட்ரிங்க்ஸில் இருக்கீங்க? அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பாடப்பிரிவில் சேர ஜூன் 1 முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மின்கம்பங்கள் சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. புதுச்சேரியில் அடுத்த வாரம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு. சபாநாயகர் யார் என்பது விரைவில் தெரியும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. நீட் மறுதேர்வு செயல்முறையை நேரடியாக கண்காணித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மீண்டும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பே இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியாக காரணமானவர்களை அடையாளம் காண வேண்டியது கட்டாயம். தவறுக்கு யாரும் பொறுப்பேற்காத வரை தவறை சரி செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளை இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டு செல்ல மத்திய அரசு பரிசீலனை. நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்வு செயல்முறையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே குஜராத்தின் கட்ச் வளைகுடா பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு. ராமி நல்லா பகுதியில் ராணுவ ரோந்து படகில் சென்று பார்வையிட்டார். டெல்லியில் உள்ள ஒரு பூங்காவில் ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. ஆட்டோ ஓட்டுநர்களுடன் உணவு சாப்பிட்ட காட்சி இணையத்தில் வைரல். கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக கிரிஷ் சோடங்கர் நியமனம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மே மாதத்தில் மட்டும் 12 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் முடி காணிக்கை. 11 இடங்களில் சுமார் 1200 தொழிலாளர்கள் பக்தர்களுக்கு சேவை. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு அளித்தால் கடும் பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும். உலக அளவிலான எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை.
தங்கள் நாட்டினருக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் அபகரித்துக் கொள்வதாக பிரிட்டன் எம்பி குற்றச்சாட்டு. பல்லாயிரக்கணக்கானோர் இங்கிலாந்தில் இறக்குமதி செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரிஷப் பந்த் விடுவிப்பு. பந்த் கேட்டுக்கொண்டதன் பேரில் முடிவெடுக்கப்பட்டதாக LSG அணி நிர்வாகம் அறிவிப்பு. துபாயில் கிரிக்கெட் வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட நடிகரும் ரேசருமான அஜித் குமார் இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேற கேப்டன் ஹர்திக் பாண்டியா முடிவு என தகவல். நடப்பு IPL சீசனில் மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவு தகர்ந்ததும் தமது முடிவை அணி நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக தகவல். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகும் தாதா தி சௌரவ் கங்குலி ஸ்டோரி பயோபிக்கின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு. சிவப்பு டிராக் சூட் அணிந்து இளம் வயது கங்குலியாக ராஜ்குமார் ராவ் நடித்த காட்சிகள் இணையத்தில் கசிந்து ரசிகர்களிடையே வைரல். நியூ சண்டிகரில் நடைபெற்ற குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். IPL கோப்பையை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. IPL வரலாற்றில் இளம் வயதில் 1000 ரன்களை கடந்த வீரராக சாதனை படைத்தார் வைபவ் சூரியவன்ஷி. 440 பந்துகளில் 1000 ரன்களை கடந்த முதல் வீரராகவும் வைபவ் சூரியவன்ஷி வரலாறு படைத்தார். (2026) ஆசிய விளையாட்டுக்கான தகுதி போட்டிகளில் பங்கேற்க மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு அனுமதி. எதிர்ப்பு தெரிவித்து இந்திய மல்யுத்த சம்மேளனம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.